Hello friends, welcome to my channel Spices of Life. என்ன எல்லாம் ஒரே நெயில் பாலிஷாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான். இது வந்து யூஸ்வலாக நான் போடுற மாதிரி vlog கிடையாது. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன் தம்பியோட கல்யாணத்துக்காக. நானும் என் சிஸ்டர்ஸும் அங்கே தான் இருக்கோம் 10 days. ஸோ சும்மா சிஸ்டர்ஸ்னாலே நிறைய ஃபன்லாம் பண்ணுவோம். அப்படி நாங்கள் என்கிட்ட என்னென்ன நெயில் பாலிஷ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என் சிஸ்டர் கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். உடனே அப்போ வந்து நம்ம நெயில் ஆர்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால். ஸோ அதுதான் இந்த vlog. நாங்கள் எப்படி நெயில் ஆர்ட் போட்டோன்றது தான். நெயில் ஆர்ட் பண்ண கண்டிப்பாக இந்த நெயில் பாலிஷ் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு இருந்தா. அவளுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறா. பட் அவள் வந்து எனக்கு வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ஹேர் பின் வந்து நல்லா பிளெண்டடாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஊக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் குண்டூசி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஷேப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சும்மா வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் பண்ணோம். பெருசாக எதுவுமே நாங்கள் வாங்கலை. அதே மாதிரி இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு ஸ்டோன்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோம். அதை வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி அதை வச்சும் நம்ம நெயில் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா. இது வந்து நாங்கள் எதையுமே பார்த்து செய்யலை, சும்மா ஒரு ட்ரை எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா இருக்கிற நெயில் பாலிஷை வச்சு இருக்கிற திங்ஸ் வச்சு பண்ணினோம். சும்மா ஜாலியாக ஒரு சிஸ்டர்ஸ்குள்ளே நல்லா பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு பண்ணுற ஒரு இது தான். சரி ஓகே, ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச நெயில் ஆர்ட் பண்ணுறாள், ஸோ அதை உங்களுக்கும் காமிக்கலாம் எப்படி அவள் ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறா அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து கலர் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுனால டார்க் கலர் லைட் கலர் அது பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னென்ன கலர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேஸ் கலர்ஸாக அதெல்லாம் போட்டுக்கிட்டா. இப்போ கீழே வந்து 3 விரலுமே பேஸ் கலர்ஸ் போட்டுட்டா. பிங்க்கு, ப்ளூ, ஆரஞ்சு. இந்த கலர்ஸில் வந்து கொஞ்சம் ஆர்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்கிட்ட இருந்த கலரில் இந்த கலர்ஸ்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவள் எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த விரலை வந்து ஹாஃப் கலர் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் மாதிரி ஒன்று இருந்தது, எல்லோ காம்பினேஷன் கோல்டு. ஸோ அதை வந்து ஒரு ஹாஃப்க்கு இங்கே பார்த்தீங்களா அப்படியே கர்வாக வச்சுட்டு அதில் வந்து ஒரு சைட் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் இதோட காம்பினேஷன் என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு சில்வர் ஷேட், ஸோ கோல்டு அண்ட் சில்வர் காம்பினேஷனில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து கிளிட்டரி சில்வராக ஒரு நெயில் பாலிஷ் இருந்தது. ஸோ அதை வந்து இன்னொரு சைட் கொடுத்துக்கிட்டா. இது வந்து பட் ரொம்ப மைல்டாக தான் தெரிஞ்சுது, ரொம்ப டார்க்காக தெரியலை. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஃபிங்கரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் நடுவில் கேப் வர மாதிரி அதில் வேறு கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தா. இது வந்து ஒரு ட்ரை தான், பட் வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகலை, கிளியராக தெரியலை. அவள் பண்ண டிசைனு ஒரு பிங்க் மாதிரி கொடுத்தா, பட் அது வந்து கிளியராக இல்லை. அதனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதில் வந்து நாங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுருந்தோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இன்னொரு கலர் ட்ரை பண்ணால் ஒரு கோல்டன் கலர் ஷேட் மாதிரி இருக்கும், சாண்டில் கலரில், கோல்டனில் சாண்டில் மாதிரி இருந்தது. அது அந்த மாதிரி ஆஃப் போட்டுட்டு அதில் வந்து இந்த காம்பினேஷனுக்கு ஒரு ப்ளூ கலர். நம்ம வந்து கலர் வந்து முன்னாடியே காம்பினேஷன்ஸ் கரெக்டாக வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கணும். யூஸ்வலாக நம்ம போட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து தெரியும். நாங்கள் வந்து இப்போ தானே திடீர்னு சும்மா இருக்கிற கலர்ஸ் வச்சு ட்ரை பண்ணலான்றனால எங்களுக்கு எந்தெந்த கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஸோ சும்மா ட்ரையிங் தான் இது. இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஆஃப் ஷேட் கொடுத்தா இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த சாண்டில் வித் ப்ளூ காம்பினேஷன் பாதி அது பாதி இது பார்க்குறதுக்கு இதுவுமே அழகாக இருந்தது. இது வந்துட்டு ரொம்ப சீரியஸாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலான நெயில் இதெல்லாம் இல்லை, சும்மா நாங்கள் பண்ண ஒரு டைம் பாஸ் ஜாலி. ஒரு சிஸ்டர்ஸ் 2 பேர் சேர்ந்தால் என்னென்னலாம் பேசுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க, ஜாலியாக எல்லா விஷயத்தை பற்றியுமே சிஸ்டர்ஸ் பேசுவாங்க. அப்படி நாங்கள் பேசி இந்த சரி கொஞ்ச நேரம் இந்த நெயில் ஆர்ட் எப்படி இருக்குது பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணது தான். அதுக்கப்புறம் இந்த மணி வந்து உடச்சி வச்சுருந்தாலும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி அந்த இதில் ஒட்டி வச்சா இது ஒரு டிசைனாக மாறிடுச்சு, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்த 3 ஃபிங்கர்ஸில் என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு என்ன சொன்னால், நான் வந்து ஒரு ரிப்பன் மாதிரி பார்த்தா ஃபோட்டோஸ் பார்த்தா சரி அந்த மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெயில் பாலிஷில் உள்ள இதில் திருப்பி எடுத்துகிட்டு அந்த ஒரு ஹேர்பின், அந்த ஹேர்பினை வச்சு அழகாக போட்டால் இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ அழகாக வரும்ன்ட்டு. பட் அவுட்புட் வந்து நல்லாவே இருந்தது.
நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம், இந்த நெயில் ஆர்ட் நெயில் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களா அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவோம். பட் என் சிஸ்டருக்கும் இவ்வளோ பண்ண தெரிஞ்சது, எனக்கு பரவாயில்ல இவ்வளோ நல்லா பண்ணுறாளே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ண மாட்டேன். நெயில் பாலிஷ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போடுவேன், பட் இந்த நெயில் ஆர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ணதில்லை. பட் அவள் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணாள். அதில் அந்த ரிப்பனுக்கு இப்படி சைடில் இழுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பின்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி நெயில் பாலிஷை திருப்பி வச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும். ஒருவேளை எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தால் அவங்க நல்லா நிறைய டிசைன்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ தானே ட்ரை பண்ணுறோம், ஸோ அவள் ஸ்லோவாக பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப க்யூட்டான ரிப்பன், அதுக்கு நடுவில் ஒரு ரெட் டாட் மாதிரி வச்சா செம்ம க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த டிசைன் வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட் கலர் எடுத்துகிட்டு இதில் வந்து ஹார்ட் போட போகிறேன்னா, சரி ஓகே எப்படி ஹார்ட் போடுறான்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுவுமே க்யூட்டாக போட்டா. பிங்க்கு ரெட்டு காம்பினேஷன் நல்லா இருந்தது, ப்ளூவும் பிங்க்கு காம்பினேஷன் நல்லா இருந்தது. இது வந்துட்டு பிங்க்கு ரெட் காம்பினேஷன். மோஸ்ட்லி சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்தாலே இந்த மாதிரி நிறைய ஃபேஷன்ஸ் காசிப்ஸ் இது மாதிரி தான் கதை பேசுவாங்க. நாங்களும் அப்படி தான். அதுவும் இப்போ என் தம்பி மேரேஜுக்கு வந்திருக்கனால ஃபுல்லாகவே இந்த மாதிரி என்னென்ன ஸ்கின் கேர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி என்னென்ன நெயில் ஆர்ட்ஸு, அந்த மாதிரி ஃபுல்லாக அழகு சம்மந்தப்பட்ட திங்ஸ், என்ன ட்ரெஸ்ஸிங்கு, எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது, எங்கள் டிஸ்கஷன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஹார்ட்டுமே ரொம்ப க்யூட்டாக போட்டுட்டா. நெக்ஸ்ட் இன்னொரு கையில் ஆஃப் அண்ட் ஹாஃப் ஷேட் பண்ணுறோம்ல, அதில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரிங் மாதிரி ஒரு இது இருந்தது, அதை அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டா. இப்படியே ரொம்ப க்யூட்டாக 5 ஃபிங்கர்ஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சாச்சு. இந்த இதை தான் அந்த கையில் ஒட்டணும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபன் திங்ஸ் தான், சிஸ்டரோடு சேர்ந்து செஞ்சு. சரி சும்மா இது வந்து இவ்வளோ சிம்பிளாக அழகாக இருந்ததுன்றதுனால நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் சிஸ்டர்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி என்னென்ன ஃபன் திங்ஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு லீஃப் மாதிரி ட்ரை பண்ணுறா. ஒரு ப்ளூவில் ஆரஞ்சு ப்ளூ காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு அதை வச்சு இந்த மாதிரி பின் வச்சு அதை ஒரு லீஃப் மாதிரி அழகாக இந்த மாதிரி இது பண்ணுறா. இப்படி தான் 5 ஃபிங்கர்ஸும் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர். ரொம்ப க்யூட்டாக 5 ஃபிங்கர்ஸ்லேயும் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருந்த திங்ஸ் வச்சு நெயில் ஆர்ட் பண்ணியாச்சு. சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபன் டைம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.